தமிழ் இலக்கிய வரலாறில் உள்ள இலக்கண தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். உரிச்சொற்களை வேர்ச்சொல் என்பார் தேப்போமி. உரிச்சொற்களை வேர்ச்சொல் என்பார் தேப்போமி. ஒரு சொல் பல பொருளாகவும் பல சொல் ஒரு பொருளாகவும் வருவது உரிச்சொல். உரிச்சொல்லை செயலுக்கே உரிய சொல் என்பார் நன்னூலார். உரிச்சொற்களை வேர்ச்சொல் அப்படின்னு சொல்வது தேப்போமி. உரிச்சொல்லை செயலுக்கே உரிய சொல் என்பார் நன்னூலார். தொல்காப்பியர் பாலைத்திணைக்கு நிலப்பிரிவு கூறவில்லை. நிலம்பெறாத திணை பாலைத்திணை. ஆம்பலும் அலரும் களவை வெளிப்படுத்தும். அம்பலும் அலரும் களவை வெளிப்படுத்தும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார். சிலர் அறிவது அம்பல், சிலர் அறிவது அம்பல், பலர் அறிவது அலர் என்பார் களவியல் உரையாசிரியர் நக்கீரர். சிலர் அறிவது ஆம்பல், பலர் அறிவது அலர் என்பார் களவியல் உரையாசிரியர் நக்கீரர். ஏன்னா ஆம்பல் அப்படின்னு தான் புக்கில் போட்டிருக்கு. இந்த இலக்கிய வரலாறுல அம்பல் அப்படின்னு இருக்குது. வாயில் என்றால் தூதி என்று பொருள். அம்பலும் அலரும் கற்பினும் வரும். திருமணத்துக்கு முந்தைய காதல் வாழ்க்கை களவு, இல்லற வாழ்க்கை கற்பு. களவு கற்பில் முடிய வேண்டும். காதல் திருமணத்தில் முடிந்தால்தான் அது காதலே ஆகும். யாழோர் கூட்டம் என்பது களவு. அகத்திணை 7, புறத்திணை 7. தொல்காப்பியர் அகத்திணையை 7ஆகவும் புறத்திணையை 7ஆகவும் பிரிச்சிருக்காரு. அகத்தையும் புறத்தையும் தொடர்புபடுத்திய ஒரே இலக்கண ஆசிரியர் தொல்காப்பியர். அகத்தையும் புறத்தையும் தொடர்புபடுத்திய ஒரே இலக்கண ஆசிரியர் தொல்காப்பியர். இதில் அதிகமாக கொஸ்டின் வரும். வெச்சி தானே குறிஞ்சியது புறனே அப்படின்னு வரும்ல. அதுதான் வெச்சி குறிஞ்சி, வெச்சிக்கு குறிஞ்சி. இதை எப்படி நான் எழுதி வச்சுக்கிட்டேன்னா, என்னோட ஞாபகத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெருந்திணை கைக்கிளை அப்படிங்கிறத கரெக்டாகவே அப்படியே அந்த வரிசை தொடர்ச்சியாக தான் வரும். அதை எழுதி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வெச்சி கரந்தே இருக்காது. ஒன்று விட்டு வேணும் எடுத்துக்கலாம். வெச்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் அப்படின்னு அகத்தையும் புறத்தையும் தொடர்புபடுத்திய ஒரே இலக்கண ஆசிரியர். அகம் 7, புறம் 7 அப்படின்னு சொல்லி பிரித்தார். வீரமரணம் அடைந்த வீரருக்கு எடுக்கப்படும் நடுகள் குறித்து தொல்காப்பியர் வெச்சித்திணையில் கூறுகிறார். வீரமரணம் அடைந்த வீரனுக்கு எடுக்கப்படும் நடுகள் குறித்து தொல்காப்பியர் வெச்சித்திணையில் கூறுகிறார். காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், பெரும்படை, படையல், பெரும்படை அப்படிங்கிறது படையல் அப்படிங்கிறாங்க. வாழ்த்தி என்ற 6 படிநிலைகளை இதில் தொல்காப்பியர் கூறுகிறார். காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், பெரும்படை, வாழ்த்து என்ற 6 படிநிலைகளை இதில் தொல்காப்பியர் கூறுகிறார். மெய்ப்பாடு 8. நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை. நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை. நகை எள்ளல் இளமை பேதமை மடன். அழுகை இழிவு இளவு அசைவு வறுமை. இழிவே இளவு அசைவு வறுமை. இளிவரல் மூப்பு பிணி வருத்தம் மென்மை. மறுக்கை புதுமை பெருமை சிறுமை ஆக்கம். மறுக்கை அப்படிங்கிறதுக்கு 4 இது இருக்குது. அது புதுமை பெருமை சிறுமை ஆக்கம். அச்சம் அப்படிங்கிறது அணங்கு விலங்கு கல்வர்த்தம் இறை. அணங்கு விலங்கு அணங்கே விலங்கே கல்வர்தம் இறை. பெருமிதம் கல்வி தருக்கண் புகழ் கொடை. வெகுளி உருப்பறை குடிகோள் அலை கொலை. வெகுளி உருப்பறை குடிகோள் அலை கொலை. உவகை செல்வம் புலன் புணர்வு விளையாட்டு. நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்படின்னு நம்ம ஒரு சின்ன அப்படியே இழுத்து சொன்னோம்னா நமக்கு ஞாபகத்துக்கு வரும்ல. அதுக்காக வழிபடு தெய்வம் காக்க செல்வத்தோடு வழி சிறக்க என வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து. வழிபடு தெய்வம் காக்க செல்வத்தோடு வழி சிறக்க என வாழ்த்துவது புறநிலை வாழ்த்து. வேம்பும் கடுவும் போன்ற சொற்கள் இன்றி நற்பயன் கிட்டுதலை சொல்வது வாயுரை வாழ்த்து. வேம்பும் கடுவும் போன்ற சொற்கள் இன்றி வருவது எது அப்படின்னா வாயுரை வாழ்த்து. தன் ஆற்றலை அடக்கி கூறல் அவையடக்கம். கோபப்படாமல் உயர்ந்தோர் சொல் கேட்டு அதன்படி நடத்தல் கடன் என்று இடித்துரைப்பது. கோபப்படாமல் உயர்ந்தோர் சொல் கேட்டு அதன்படி நடத்தல் கடன் என்று இடித்துரைப்பது செவியறிவு. பரிபாட்டு என்பது பரிபாடல் என்ற பா ஆகும். பரிபாட்டின் இலக்கணத்தை கூறும் ஒரே நூல் தொல்காப்பியர். மொழி முதல் குற்றியல் உகரம்
பற்றி கூறும் ஒரே நூல் தொல்காப்பியம். சார்பெழுத்துக்களை தனிமொழி புணர்மொழி என இரண்டாக பிரித்து கூறும் ஒரே நூல் தொல்காப்பியம். சார்பெழுத்துக்களை தனிமொழி புணர்மொழி என இரண்டாக பிரித்து கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் அது தொல்காப்பியம். ஆசிரியப்பாவின் பேரல்லை 1000 அடி என்பார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் கூறும் செய்யுள் உரைநடையையும் உள்ளடக்கியது. ஆசிரியப்பாவோட பேரலை 1000 அடி அப்படிங்கிறாரு. தொல்காப்பியர் கூறும் செய்யுள் உரைநடையையும் உள்ளடக்கியது. யாப்பு பா என்பன செய்யுளின் உறுப்புகள் என்பார். அடி வரையறையை உடையது பா எனப்படும். அடி வரையறை உடையது பா எனப்படும். அடி வரையறை இல்லாதவை 6. அது என்ன அப்படின்னா நூல், உரை, பிசி, முதுமொழி, மந்திரம், குறிப்பு. நூல், உரை, பிசி, முதுமொழி, மந்திரம், குறிப்பு. சூத்திரம், ஒத்து, படலம் என்ற 3ஐயும் உள்ளடக்கியது பிண்டம். சூத்திரம், ஒத்து, படலம் என்ற 3ஐயும் உள்ளடக்கியது பிண்டம். உரை 4 வகைப்படும். பிசி என்பது விடுகதை. உரை 4 வகைப்படும். பிசி என்பது விடுகதை. முதுமொழி என்பது பழமொழி. பாட்டின் இயல்பை பெற்று வருவது பன்னத்தி. பாட்டின் இயல்பை பெற்று வருவது பன்னத்தி. பன்னத்தி என்பது பாவினங்களை குறிப்பது என்பார் இளம்புறனார். பன்னத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிப்பது என்பார் பேராசிரியர். பன்னத்தி என்பது இசைப்பாடல்களை குறிப்பது என்பார் என்றும் கூறுவர். ஆசிரியப்பா நடையை போன்றது வஞ்சிப்பா. வெண்பா நடையை போன்றது கலிப்பா. ஆண்பார் பெயர்கள். தொல்காப்பியர் கூறும் ஆண்பார் பெயர்களை பார்ப்போம். ஒருத்தல், சே, இரலை, கலை, மோத்தை, ஏறு, ஏற்றை, களிறு, சேவல், தகர், உதன், அப்பர், போத்து, கண்டி, கடுவன் போன்றவை. ஒருத்தல், சே, இரலை, கலை, மோத்தை, ஏறு, ஏற்றை, களிறு, சேவல், தகர், உதன், அப்பர், போத்து, கண்டி, கடுவன். பெண்பார் பெயர்கள் பேடை, பெடை, பெட்டை, மூடு, நாகு, கடமை, அழகு, மந்தி, பாட்டி, பிணை, பினா. பாட்டி, பிணை, பினா. பாட்டி, பிணை, பினா. பேடை, பெடை, பெட்டை, மூடு, நாகு, கடமை. மூடு, நாகு, கடமை. அழகு, மந்தி. அழகு, மந்தி. பாட்டி, பிணை, பினா. இளமை பெயர்கள். இளமை பெயர்கள் அப்படின்னா பார்ப்பு, பரல், குட்டி. பார்ப்பு, பரல், குட்டி, குருளை. பார்ப்பு, பரல், குட்டி, குருளை. கன்று, பிள்ளை, மகவு, மரி, குளவி. கன்று பிள்ளை. கன்று, பிள்ளை, மகவு, மரி, குளவி. பார்ப்பு, பரல், குட்டி, குருளை. கன்று, பிள்ளை, மகவு, மரி, குளவி. அறிவு 6. அறிவு 6 என்று தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஓரறிவு அப்படிங்கிறத நெல், புல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓரறிவு அப்படிங்கிறத நெல், புல் அப்படிங்கிறாரு. மூவறிவு அப்படின்னா சிதல், எறும்பு. ஓரறிவு நெல், புல். ஈரறிவு நந்து, முரல். ஈரறிவு நந்து, முரல். மூவறிவு சிதல், எறும்பு. மூவறிவு சிதல், எறும்பு. நான்கறிவு நண்டு, தும்பி. ஐந்தறிவு மாக்கண். ஆறறிவு மக்கள். ஓரறிவு நெல், புல்.